ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் நம்ம சிந்துவை பார்த்துக்கிட்டு இருக்கவும் மகா இருந்துட்டு பேச வராங்க. அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு வா சிந்து உக்காருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னக்கா இவ பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இங்கே பாரு மகா, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு சிந்து நீ உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பெரியம்மா, என்ன பெரியம்மா சிந்துவை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிவா, என்ன இவ்வளோ அதிர்ச்சியாக பேசுகிற? நீயும் சிந்துவும் சேர்ந்து வாழணும்னு நான் இப்போ ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்து எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க மாட்டிங்கன்னா நான் எவ்வளோ ஏங்குறது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம எசைக்கு இருந்துட்டு, அக்கா என்னக்கா இந்த அம்மாவுக்கு ஏதாவது மண்டை எது குழம்பி போயிடுச்சா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி தண்ணி கொண்டு வராங்க. வந்த உடனே அத்தை இந்தாங்க அத்தை தண்ணி அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பைரவி இருந்துட்டு, ஏய் நீ எதுக்காகடி உள்ள வந்த, முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பைரவி, நான் தான் சிந்துவை உட்கார வச்சிருக்கேன். இனிமே சிந்து இங்க தான் இருப்பா, இனிமே எங்கேயுமே போக மாட்டா. அவ ஏதோ தெரியாம பண்ண தப்புக்கு அவ எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கணும்? விடு, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு காரணமே அவ தானே. அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். இங்க பாரு சிவா, நீ சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய சீக்கிரமா எனக்கு பெத்து கொடு சிவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, என்னக்கா என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? என் பையன் வாழ்க்கையை அன்னைக்கு தான் கெடுத்தீங்க, இப்பவும் கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என் பையன் சிந்து கூட எல்லாம் சேர்ந்து வாழ மாட்டா. இங்க பாரு சிவா, உங்க பெரியம்மா பேச்செல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ ஸ்னேகா கூட தான் வாழணும், ஸ்னேகாவை தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, ஸ்னேகாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்லம்மா, எதுக்காக ஸ்னேகாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, எனக்கு சிந்துவா தான் பிடிச்சிருக்கு, நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ போறேன். இனிமே சிந்து கூட சேர்ந்து வாழ்றத யாருமே தடுக்க முடியாது. இப்போ பெரியம்மா என்ன சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பெரியம்மாவே இப்போ சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் சொல்றதையும் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிந்து இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இவ்வளோ சீக்கிரமா என்னை ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. ரொம்ப 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 நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இங்க பாரு சிந்து, உன்னோட நல்ல மனசு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நான் இவ்வளோ நாளா கண்மூடித்தனமா உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த மாதிரி நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கிருந்து வெளியே போடி. இங்க பாரு மகா, இப்போ நான் தான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் இங்க இருக்க சொல்லி. அவ இனிமே சிவா கூட தான் வாழ்வா. இனிமே எதுவுமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா, உங்களுக்கு என்ன புத்தி இது பேதலிச்சு போயிடுச்சாக்கா? எதுக்காகக்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது சிவாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனது, இவளை தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இங்க பாரு மகா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. அவளுக்கு பண்ண கொடுமையால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவளை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிட்டேன். இங்கே பாரு சிந்து, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன். அந்த கடவுளே என்கிட்ட வந்து உன்னை மன்னிச்சிட சொல்லி என்கிட்ட சொன்னிச்சு தெரியுமா? அதனால தான் உன்னை நான் மன்னிச்சேன். இங்கே பாரு சிவா, இனிமே சிந்துக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீ பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவளால தான் நிறைய பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா சரியாத்த அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு காரணமே அவ தானே. அது மட்டும் இல்லாம சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே எனக்கு நல்ல மருமகளாக தானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் சிந்து மேலே கோவப்படணும்? சிந்து மேலே இனிமேல் நான் கோவப்படுறதுக்கு காரணமே கிடையாது. இங்கே பாரு சிந்து, நீ சிவா கூட இனிமேல் சிவா ரூம்லேயே தங்கு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி இருந்துட்டு தன்னோட மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்போவே சொல்லிடலாமா? சிலியன் கூட வாழ்கிறதுக்கு தான் எனக்கு விருப்பம் இருக்குது, இந்த எஸ்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை இப்போ சொல்ல வேண்டாம், அம்மா
ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்காங்க. இந்த டைமில் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்க்க ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருமா, பெரியம்மா எதுக்காகம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? என் சிவானனோட வாழ்க்கை இனிமே என்ன ஆக போகுதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இங்கே பாரு ஐஷோ, நான் ஸ்னேகாவை பார்த்துட்டு வர போகிறேன். இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் என்னை கேட்டால் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே ஸ்னேகாக்கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்னேகா, எதுக்காக நீ அந்த அன்னபூர்ணியை காப்பாற்றின? இங்கே பாரு, அப்படியே விட்டுருந்தா அவள் அந்த இடத்துல போய் சேர்ந்துருப்பாள். அதுக்கு அடுத்தது அந்த குடும்பத்தில் எல்லாமும் நான் இருந்திருப்பேன். என்ன ஸ்னேகா, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? அவள் பொழைச்சி வந்து வீட்டில் எப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி என்ன ஆண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஸ்னேகா, அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அந்த சிந்துவையும் சிவாவையும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு 2 பேருக்கும் சம்மதம் சொல்லியிருக்கா. 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் கேட்குறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சிவா கூட சேர்ந்து சிந்துவை வாழ சொல்லியிருக்காங்களா? என்னால் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. இங்கே பாருங்க ஆண்டி, சிந்துவும் சரி சிவாவும் சரி 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அவளை காப்பாற்றி இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்க. அவளை எதுக்காக நீ காப்பாற்றின? இங்கே பாருங்க ஆண்டி, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே நான் தான். காசு கொடுத்து நான் தான் பண்ண வச்சேன். என்ன பண்ணுறது, தப்பிச்சிட்டாலே அப்படியே ஸ்பாட்லேயே அவுட் ஆகுவான்னு பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு போல். ஏதோ காப்பாற்றணும்னு நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவள் பொழைப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்னேகா சொல்கிற? இது எல்லாமே பண்ணது நீயா? எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல ஸ்னேகா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அந்த அன்னபூர்ணியோட உசுறு என்னோட கையில் தான். அவள் உசுறு போக வைக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், சிவாவை எப்படியாவது என் பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறேன்னு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு நீங்கள் அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அந்த அன்னபூர்ணி சொல்லிட்டா சிவா சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்துடணுமா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அதாவது நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்க டேடி, என் ஆண்டி சொன்னது மட்டும் நடந்துடவே கூடாது. அந்த சிந்துவும் சரி சிவாவும் சரி சேர்ந்து வாழ்ந்துடவே கூடாது. இங்கே பாருங்க டேடி, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா ஸ்னேகா, நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி, என்ன ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு ஆறுமுகம், அத்தை எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்காக சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க? அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அவள் நினச்சது எல்லாத்தையுமே சாதிச்சிட்டால அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினச்சலாம் சிந்து இதெல்லாம் பண்ண கிடையாது. அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும், தன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அவளை நீ சந்தேகப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவியால் ஏற்றுக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து பைரவியோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பைரவி மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகம் வெளியே வந்து, வாங்க மாமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பைரவி கிட்டே போயிட்டு, பைரவி இப்போது அத்தை எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் பதறி அடித்து போயிட்டு ஓடி வரேன். இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்கம்மா, உள்ளே தான் இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பைரவி ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகவும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மா அத்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கம்மா, அத்தையை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவாவும்
சிந்துவும் மேலேருந்து நடந்து வரத பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவமா நம்ம சாரதா இருந்துட்டு, "என்ன பைரவி, அவ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கா? அவளை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாம் சாரதா கிட்டே நம்ம பைரவி சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே பைரவிக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்றாங்க. "என்ன பைரவி சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அண்ணி அண்ணி சிந்துவை ஏற்றுக்கிட்டாங்களா? என்னால் நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் என்னாலே அவளை ஏற்றுக்க முடியல. எப்படி அண்ணி மட்டும் அவளை ஏற்றுக்கிட்டாங்க? என்னால் இதை நம்பவே முடியல." அப்படின்னு சொல்லவும், "மா, என்னால் அவள் இந்த வீட்டில் இருக்கிறத ஏற்றுக்கவே முடியலம்மா. அவள் இந்த வீட்டில் இருக்கும்போது என்னால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தோணுதுமா. என்ன பண்ணுறது? என்னோட தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அதாவது நம்ம சிவாவும் அதுக்கப்புறம் நம்ம சிந்துவும் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கீழே வந்து, "மா, அப்பா எப்போ வந்தீங்க? வாங்கப்பா, வாங்கம்மா ஏதாச்சும் சாப்பிடுவீங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். "இங்கே பாருடி, நீ மட்டும் என்னை அம்மானு கூப்பிடவே கூப்பிடாதடி. இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்ணே கிடையாது. நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. இந்த உறவாடிட்டு வர வேலையெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்கே பாருங்கம்மா, நான் எதுவுமே யோசிச்சோ இல்லை பிளான் போட்டோ பண்ணலம்மா. அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணேன். என்னென்னமோ நடந்து போச்சுமா. அது எல்லாமே எதர்ச்சியாக நடந்த விஷயம்தான் தவிர வேறு எதுவுமே பிளான் போட்டு பண்ணலம்மா. என் மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாம்மா. அன்னபூர்ணியத்தையே என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்களாம்மா? கண்டிப்பாக என் மனசு ஒரு நாள் உங்களுக்கு புரியும் போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கம்மா என்னை நினச்சி." அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருடி, இந்த ஜென்மத்தில் உன்னை மகளை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோண்டி. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை பெற்றுட்டோன்னு நினச்சி இப்போ வரைக்கும் நாங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டுறோண்டி." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்கத்த, சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்காக நீங்கள் அவளை ஏற்றுக்காம இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவள் பண்ணதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. யாருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதானே நடக்கும். அவள் மேலே கோவப்பட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீங்கள் அவள் மேலே கோவப்படாதீங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சாரதாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. "இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் அவளை ஏற்றுக்கிட்டீங்களா? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது மாப்பிள்ள." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நொண்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத சிவா பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம அன்னபூர்ணியை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. "பெரியம்மா, என்ன பெரியம்மா, நீங்கள் வெளியே வரதா என்கிட்ட ஒரே ஒரு சிவான்னு கூப்பிட்டு இருந்தா நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டேனா? ஏன் பெரியம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, "என்ன நீ பார்த்து போயிருக்கலாம்ல, இப்போ எப்படி இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு சாரதா, உன் பொண்ணுக்கு நான் பண்ண துரோகம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கு. உன் பொண்ணு எவ்வளோ நல்லவன்னு அந்த கடவுளை எனக்கு புரிய வச்சுட்டாரு. இங்கே பாரு, நீயும் சிந்துவை ஏற்றுக்கோ. சிந்துக்கு பண்ண கொடுமைக்கு தான் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு தண்டனை வந்திருக்கு. அவள் ரொம்ப பாவம். அவளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத. அவள் கூட பேசு. அதுவும் உங்களோட 60ஆம் கல்யாணத்தில் அவளை சேர்த்தாதது எவ்வளோ பெரிய பாவம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லைக்கா. ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ பண்ண நாடகத்தால் சிவாக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அந்த பிரச்சனை எல்லாமே நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கு. அதெல்லாம் யோசித்து ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இவ கூட பேசவே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இவளை சிவா கூட சேர்ந்து நீங்கள் எதுக்காக வாழ சொன்னீங்க? இங்கே பாரு சிவா, நீ இவ கூட சேர்ந்து வாழவே கூடாது. ஏம்மா, இங்கே பாருங்கம்மா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பல. பெரியம்மாவே என்னை சிந்து கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் என்னால் சிந்து எல்லாம் விலக்கி வைக்க முடியாது. சிந்து என்னோட பொண்டாட்டி. இனிமே அவளை பிரிஞ்சு நான் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்கே பாருங்கத்த, நீங்கள் என்னை இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு எனக்காக எல்லார்கிட்டையும் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலத்த. நான் எந்த ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருப்பேன். அதாவது எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடவும், இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, "இங்கே பாருடி, உன்னால தான் என் ஆசை கனவு எல்லாமே நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி நின்றுச்சுடி. உன்னை இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்கவே மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுடி." அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம
அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி கிட்ட, இங்கே பாரு பைரவி, உன்னோட அக்காவை நீ தான் புரிஞ்சுக்கணும். உன் அக்காவை நீ புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க சொல்லு. நீ கொஞ்ச நேரம் சிந்துவை பற்றி உட்காந்து யோசிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். நானும் சிந்துவை பற்றி யோசிக்காமல் அவள் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு நினச்சி அவன் மேலே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சிச்சு அவள் எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பாரு பைரவி, நீ சிந்துவை சீக்கிரமாக ஏற்றுக்கணும். அதுக்கு நான் உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, சிந்து உன்னோட அக்கா தானே, எதுக்காக இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? சிந்துவை மன்னிக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா கிட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீ ஒரு வருஷமாக சிந்து கூட சேர்ந்து வாழலைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வரீங்களா? உங்களை ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட சிந்துக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கத்த, நீங்கள் எங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொன்னதே எங்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை என்னால் கொண்டாடவே முடியல. அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதுக்காக அவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு அவங்க 2 பேரையும் ஹனிமூனெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு சிவா, அம்மா சொல்கிறதே கேட்குறியா இல்லையா? நீ அன்னைக்கு அம்மா சொல்கிறத கேட்டிருந்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்போ பாரு, உன்னோட வாழ்க்கை நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு சிவா, இப்போவும் நான் சொல்றேன், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சனா நீ இப்போ போ, இவ கூட சேர்ந்து வாழவே கூடாது. நீ ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு யாருமா உங்ககிட்ட சொன்னது? நான் சொன்னேனா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேம்மா. அவள் ஒரு ஃப்ராடுமா. ஒரு ஃப்ராடு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருடா, ஃப்ராடுன்னு தெரிஞ்சு தானே அவளை லவ் பண்ண. ஃப்ராடுன்னு இங்கே பாருமா, அவள் ஃப்ராடு தாம்மா. நீ அவளை நம்பவே நம்பாதம்மா. ஏமா அவளை நம்பிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு என்னால் விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணுமா. இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ முடியலம்மா. எசைக்கு கூட என்னால் வாழ முடியாது. எனக்கு செலியனை தான் பிடிச்சிருக்கு. செலியன் கூட வாழ்கிறதுக்கு தான் எனக்கு விருப்பமே இருக்குது. இவனை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குமா. இவன் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுமா. எப்படியாவது என்னை செலியன் கூட சேர்த்து வச்சுருங்கம்மா அப்படின்னு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம காயத்ரி சொன்னதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்னடி எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என் பையனோட வாழ்க்கையும் இப்போ நாசமாக போயிடுச்சு. இப்போ என் தம்பியோட வாழ்க்கையும் நாசமாக பண்ண பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கக்கா, அதாவது கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நின்று நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிற போது என் தம்பி தான் உங்கள் கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றலாம். அப்படியேப்பட்டவங்க கூட வாழ முடியாதுன்னு உங்கள் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணுறது ஒன்று கூட சரியில்லைக்கா. எங்களுக்கு நான் மட்டும் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களே, கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடு காயத்ரி கிட்ட. இங்கே பாரு காயத்ரி, என்ன காயத்ரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது காயத்ரி. உனக்கு எசைக்கு கூட வாடுறதில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, எனக்கு எசைக்கு கூட வாடுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அவனை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்னால் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு எப்படியாவது அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ கவலையே படாத. என்னோட அவசரத்துக்காகவும் என்னோட கௌரவத்துக்காகவும் உன்னோட வாழ்க்கையை இப்போ நான் அழிச்சிட்டனே, என்னை மன்னிச்சிருமா. இனிமே உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறதா என்னோட வேலையே. நீ கவலைப்படாத. இங்கே பாரு சிவா, இதுக்கான வேலையை நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போது என் பையனோட வாழ்க்கையும் நீங்கள் கெடுத்துட்டீங்க, இப்போ என் தம்பியோட வாழ்க்கையும் கெடுக்க போகிறீங்க அப்படி தானே?
எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது சொல்லுங்கக்கா. இங்கே பாரு மகா, என் பொண்ணுக்கு உங்கள் தம்பி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லாத போது அவனை எப்படி நான் அதாவது அவளை எப்படி நான் வற்புறுத்த முடியும்? அதாவது பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதே மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையை என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்க விரும்பலை. என் பொண்ணு யாரை ஆசைப்பட்டு கேட்குறாளோ அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தான் அவளோட வாழ்க்கையான சந்தோஷமே இருக்குது. அவள் சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனை நாளாக நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு சந்தோஷமே இல்லாத போது அந்த வாழ்க்கை எதுக்கு? அந்த வாழ்க்கையே தேவையே கிடையாது. இனிமே இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது. இங்கே பாரு இசக்கி, நீ என்னோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இசக்கியும் தலையை ஆட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, என்னடா நீ தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க? அவங்க பாட்டுக்கு அதாவது அவங்க பாட்டுக்கு இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ பாட்டுக்கு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்க. நீ என்ன அவங்களுக்கு பொம்மையா அவங்க சொல்கிறபடி ஆடுறதுக்கு? இங்கே பாருடா, நீ அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடந்துக்கவே கூடாது. நீ முதல்ல நான் சொல்கிறபடி தான் நடந்துக்கணும். இனிமே அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடந்துக்க கூடாது, சரியா? நீ காயத்ரியை டிவோர்ஸ் பண்ணவே கூடாது. நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுக்கா. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பாடா எசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னால் எசிக்கு கூட சேர்ந்து வாழவே முடியாது. எப்படியாவது என்னை இசைக்கிட்ட இருந்து பிரிச்சிருங்கம்மா, உங்கள் காலில் கூட விழுறமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருமா காயத்ரி, உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேனே நானே உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேனேம்மா அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, அழுகாதீங்கம்மா, நீங்கள் எப்படியாவது என்னோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுப்பீங்கன்றதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட ஏன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம பைரவி இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, அண்ணா கல்யாண மண்டபத்திலே உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், இந்த கல்யாணத்தில் காயத்ரிக்கு விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் அவங்க பண்ணிக்கிட்டா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு உங்ககிட்ட 1000 முறை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இப்படி எசக்கிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க உங்கள் கௌரவத்துக்காக. இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அவங்க 2 பேருக்கும் எதுக்கு? இந்த வாழ்க்கையிலிருந்து 2 பேருமே விலைக்கு வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு பைரவி, நான் எவ்வளோ குழப்பமாக இருந்த விஷயத்த இவ்வளோ தெளிவாக எனக்கு புரிய வச்சுட்டேன். இனிமேல் என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுறது தான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக காயத்ரி கிட்ட, இங்கே பாரு காயத்ரி, நீ இனிமேல் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அந்த செல்லியன் கூட தானே வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்குது. நான் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் செல்லியன் கிட்ட பேசுகிறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அன்னபூர்ணியை நினச்சி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அந்த அன்னபூர்ணியை எப்படியாவது சாவடிச்சிடலான்னு பிளான் போட்டால் அந்த அன்னபூர்ணி இப்போது நமக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காளே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவளை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளி ஆகணும். எப்படி சிந்து சிவா கூட சேர்ந்து வாழ சொல்லலாம்? அவளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து தேவராஜ் இருந்துட்டு, என்னம்மா ஸ்னேகா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இங்கே பாருங்க டேடி, அந்த அன்னபூர்ணி முடிவு எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அந்த சிந்துவை சேர்ந்து வாழ வேற சொல்லியிருக்கா. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருமா, அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டும், விடுமா. அவங்கள எங்கே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள எங்கே பார்த்துக்கணுமோ நம்ம அங்கே பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, அவங்கள நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம காயத்ரியோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் காயத்ரி வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்க. நான் செல்லியன்கிட்ட போய் பேசிட்டேன். செல்லியனும் இப்போ வரைக்கும் காயத்ரியை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம செல்லியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதே. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இப்போது நம்ம செல்லியன் கூட காயத்ரியை சேர்த்து வச்சாதான் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு,
இங்கே பாரு சிவா, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி இந்த வாழ்க்கையை சரி பண்ணுறதுனே தெரியல. மகா அந்த இசைக்கு கண்டிப்பாக இதில் டிவோர்ஸ்க்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போது காயத்ரியோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி இருந்துட்டு தன்னோட வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வந்துட்டு காயத்ரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக அந்த இசைக்கு கிட்ட இருந்து உனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுத்து செல்லியன் கூட உன்னை சேர்த்து வச்சு சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கிறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ எப்படியாவது என்னை செலியன் கூட சேர்த்து வச்சிருங்க, செலியனுக்கும் எனக்கும் நாங்களும் 2 பேரும் நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக உனக்கு செல்லியன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிந்து சொன்னது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.